ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் சால்னா. சப்பாத்தி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முதல்ல மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 15 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு லேசாக வதக்கிக்கோங்க. இது கூடவே 10 போல் மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கூடவே கொஞ்சமாக கசகசா சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/4 மூடி அளவு தேங்காய் கலர் மாறாத அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 10 போல் பொரிகடலை சேர்த்துட்டு அதையும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ இது எல்லாமே வதங்கி ஆறினக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சால்னா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானக்கப்புறம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம், ஒரு பிரியாணி இலை சேர்த்துட்டு பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினக்கப்புறம் மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் சேர்த்தா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா வதங்கினக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரணும். பாருங்கள், கிரேவி நல்லா கொதிச்சக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா உள்ளே சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் உள்ளே சேர்த்துடலாம். இது கூடவே 1/4 டம்ளர் அளவு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கிரேவி நல்லா கொதித்து வரணும். பாருங்கள், நல்லா கொதித்து வந்தக்கப்புறம் நான் 1/4 கிலோ போனோடு இருக்கிற சிக்கன் பீசஸை உள்ளே சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இந்த சால்னாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 5 விசில் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சால்னா சூப்பராக ரெடியாக இருக்கும். பாருங்கள், சிக்கன் சால்னா வீட்டிலே நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணி பார்த்துடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.